விஜய் தலைமையில் தமிழக நலக் கூட்டணி பாஜக திமுகவுக்குத்தான் லாபமே. எப்படி? தமிழக அரசியலில் மாற்றத்திற்கான சூழல்கள் தென்பட தொடங்கி இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணிகள் தவிர்த்து மூன்றாவது கூட்டணி களமிறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட தொடங்கியுள்ளன. விஜய் தலைமையில் மூன்றாவது கூட்டணி அமையலாம் என சொல்லப்படும் நிலையில் 2016 மக்கள் நல கூட்டணி போல 2026 தமிழக நலக் கூட்டணி களமிறங்கலாம் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இது ஒருபுறம் இருக்க, இந்த கூட்டணி களமிறங்கினால் அது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் சாதகமாக இருக்கும் என்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தொடங்கிவிட்டன. திமுக கூட்டணி வழக்கம் போல பல மாதங்களுக்கு முன்னரே, ஏன் சில வருடங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பூத் கமிட்டி, ஏஜென்ட் ஆலோசனை கூட்டம், தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என திமுக வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டது. தற்போது